ஹே காய்ஸ், யூசப் உண்மையாகவே ஸ்டார் ஹேட்ஸை பிட்ரே பண்ணாரா? அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூசப்போட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். யூசப் வந்து சிறப் வில்லேஜில் பிறக்கிறாரு. அவரோட ஃபாதர் பேர் வந்து யாசுப். சின்ன வயசுலேயே அவரை விட்டுட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் அவங்க அம்மா வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்கள பார்த்துக்க போதுமான பணம் இல்லாதனால அவங்க அப்படியே வந்து மருத்துவ உதவி கிடைக்காம இறந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அவர் அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் ரொம்பவே ட்ராமாட்டைஸ் ஆகிடுறாரு. அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக பைலட்ஸ் வர்றாங்கன்னு பொய் சொல்லுவார். அதனால் ஊர் மக்களோட அட்டென்ஷனை கெயின் பண்ணுவார். போக போக இது அவர் மேலே வந்து ஒரு வெறுப்பையும் உண்டாக்கிடுது. அப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு பைலட்டாக இருக்கார், ஒரு சீட்டை வந்து ஒரு வாரியராக போயிருக்காரு. அப்படிங்கிறனால அதையே அவர் ஆம்பிஷனாக வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பசங்களோட சேர்ந்து ஒரு குட்டி கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் தான் லூஃபி வர்றாங்க. அடுத்த லூஃபியோட க்ரூவில் வந்து அவரை ஜாயின் பண்ணுறாரு. இது வரைக்கும் நமக்கு நடந்தது எல்லாமே தெரியும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக யூசப்போட பேக் ஸ்டோரி வந்து ரொம்பவே சேடானது. அது வந்து நம்ம மறந்துடுறோம். ஒன் பீஸ் வேர்ல்டில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹியூமன்ஸை விட பவர்ஃபுல்லானவங்க, இன்னொருத்தவங்க வந்து நார்மல் ஹியூமன்ஸ். இதில் யூசப்பும் நாமியும் நார்மல் ஹியூமன்ஸ் கேட்டகரியில் தான் வருவாங்க. மித்தவங்க எல்லாருமே ஹாக்கியில் வந்து நிறையா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, டெவில் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்களோட அவங்க பேர் பவர் யூஸ் பண்ணி மோதவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ யூசப் வந்து லூஃபியோட டீமில் ஜாயின் பண்ணுறாங்க. கயா கொடுத்த கிஃப்டான ஒரே ஒரு ஷிப்பில் அவங்க கோயிங் மெரியில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன் பீஸ் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஒன் பீஸை தேடி போகிறாங்க அப்படின்னா அவங்க லாக் போஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஐலாண்டாக ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க திரும்ப வர்றதும் வேறு ஐலாண்டுக்கு போகிறதும் ரொம்பவே நிச்சயம் இல்லாத ஒன்று. ஏன்னா நிறைய பைலட்ஸ் இருப்பாங்க, கிங்ஸ் இருக்கும், சில கிங்ஸ் வந்து வேறு நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அவங்களோட ரூல்ஸ் பிடிக்கலைன்னா அவங்க நம்மளை கொன்றுவாங்க. டிக்டேட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி பல தடைகள் வந்து இருக்கும். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறது, அதுவும் இல்லாமல் அவங்களோட கோலை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது, இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அலபாஸ்டாவில் வந்து க்ரொக்கடைல் வந்து லூஃபியை வந்து கையில் உள்ள ஆயத்தால் வந்து நெஞ்சிலே பஞ்ச் பண்ணிடுவார். பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த குவிக் சாண்டில் வந்து லூஃபி கிட்டத்தட்ட இறக்குற ஸ்டேஜில் இருப்பார். ராபின் வந்து காப்பாற்றலை அப்படின்னா ஒன் பீஸ் வந்து அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ ஒரு ஹீரோக்கே வந்து இந்த நிலைமை அப்படின்னா யூசப் மாதிரியான நார்மல் ஹியூமன்ஸுக்கு சர்வைவல் ரேட் வந்து ரொம்பவே கம்மி. நம்ம ஆக்சுவலாக அனிமிக்கு வெளியே இருந்து பார்க்குறதுனால ஃபுல்லாமே ஒரு அனிமேட்டிக்காக இருக்கா, அதனால் நமக்கு அவர் டேஞ்சரஸோட லெவல் வந்து அவ்வளவா தெரியாது. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன், நீங்களே ஒன் பீஸ் வேர்ல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஹாக்கி பவர் கிடையாது, டெவில் ஹுட் பவர் கிடையாது. நீங்கள் வந்து யூசப்போட நிலைமையில தான் நீங்கள் இருப்பீங்க. பெரிய பெரிய அட்டாக் எல்லாமே டெவில் ஃபுட் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். கிங்ஸை சண்டை போடுறது ஜோரோக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். குரூப் ஆஃப் பீப்புளை வந்து துவச்செடுக்கிறதுக்கு வந்து சாஞ்சிக்கு வந்து ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும். லூஃபிக்கும் அப்படி தான். ஸோ எந்த ஒரு பவருமே இல்லாத யூசப்க்கு வந்து இது ரொம்ப கஷ்டமான விஷயம். யூசப் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்னா ஸ்னைப்பிங் எபிலிட்டி. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் விண்டோட கால்குலேஷனை கால்குலேட் பண்ணி பெர்ஃபெக்டாக அடிப்பார். இதுதான் ஒரு பைரட்டுக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஸ்கில். ஆக்சுவலாக சொல்லப்போனால் யூசப் ஒருத்தர் தான் உண்மையான வந்து பைரட்டு. யூசப்பும் நாமியும் மித்தவங்க எல்லாமே வந்து ஓவராக வந்து ஃபிக்ஷனல் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஒன் பீஸ் வேர்ல்டில் ஒரு பைரட் ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கிற க்ரூவுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ரோல் இருக்கும், முக்கியமான பவர்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜோரோக்கு வந்து நல்லா ஸ்வாட்ஸ்மேன், லூஃபி வந்து நல்ல ஒரு கேப்டன், சாஞ்சி வந்து ஒரு நல்ல குக், நாமி வந்து ஒரு நேவிகேட்டர், யூசப் வந்து ஒரு ஸ்னைப்பர், சாப்பர் வந்து ஒரு டாக்டர். அந்த மாதிரி வந்து நிறைய ரோல்ஸ் வந்து இருக்கும். இவங்க எல்லாருமே ஈச் பர்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்களோட கோல் வந்து முன்னேறும், அவங்க ஒரு க்ரூவாக வந்து செயல்பட முடியும். இப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை யார் ஃபேஸ் பண்ண முடியுமோ அவங்க மட்டும்தான் அதை வந்து கிளியர் பண்ண முடியும். இதை வந்து நம்ம என்னிஸ் லாபிலேயே பார்த்துருப்போம். ராபினை வந்து அந்த கேட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு காப்பாற்றிட முடியாது. இதை அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பவரை யூஸ் பண்ணி தடுக்க நினச்சாலுமே டைம் வந்து பத்தாது. அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் யூசப்பால் மட்டும்தான் முடியும். தூரமாக இருந்து ஸ்னைப்பரை வச்சு ஸ்பேண்டை முதற்கொண்டு எல்லாருமே பக்காவாக அடித்து ராபினை வந்து காப்பாற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இவர்கிட்ட பவர்ஃபுல்லான ஹாக்கி கிடையாது, நல்ல ஒரு லாஜியா டைப் டெவில் ஃப்ரூட் கிடையாது, ஒரு பேசிக்கான டெவில் ஃப்ரூட் இல்லாட்டி கூட இவரோட ஸ்கில்லை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு
தன்னோட லைஃபையே வந்து யூஸ் பண்ணி ஸ்ட்ரா ஹட்டை காப்பாற்ற முயற்சி தான் இவர் எடுப்பார். லிட்டில் கார்டன்லேயே வந்து அந்த மிஸ்டர் 3 கிட்ட வந்து அவங்க மாட்டிக்கிடுவாங்க. யூசப் தான் க்ரோ டக் அப்படிங்கிற அந்த டக்கை யூஸ் பண்ணி ஒரு பிளான் போட்டு அந்த வேக்ஸை வந்து மெல்ட் பண்ணுவார். இது வந்து நான் யூசப் மட்டும் சொல்லலை, அந்த ஸ்ட்ரா ஹேட்ஸோட இண்டிவிஜுவாலிட்டி இது தான். அவங்களோட பவரை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணி அவங்க க்ரூவுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை அவங்க காப்பாற்றுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு க்ரூ மெம்பர்ஸ் வந்து யாரையுமே எப்பயுமே பிட்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டிருந்தாலுமே அதுக்கு பின்னால் ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனை நம்ம என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் பிட்ரேயெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிட்ரேயல்னால் என்ன அப்படின்னா, பிளாக் பியர்டு ஒயிட் பியர்டுக்கு பண்ணது தான் ஒரு பெரிய பிட்ரேயலோட மீனிங்கே அதுதான். ஆக்சுவலாக அந்த க்ரூக்குள்ளேயே இருந்து பவருக்காக க்ரூ மெம்பர்ஸே கொன்று க்ரூவோட கேப்டனுக்கே துரோகம் பண்ணி தப்பிச்சு ஓடுறது தான் பிட்ரேயல். ஆனால் யூசப்போட விஷயத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் யூசப்போட பொசிஷனில் இருந்து பாருங்களேன், சுற்றி எல்லாம் மான்ஸ்டர்ஸாக இருக்காங்க, சூப்பர் ஹியூமன்ஸாக இருக்காங்க. நிச்சயமில்லாத ஒரு லைஃப் லாக் போஸை மட்டுமே நம்பி ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கிறப்போ உங்களோட ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, உங்களோட லவ்வர் கொடுத்த அந்த கோயிங் மெரி அப்படிங்கிற அந்த கிஃப்ட்டு, அந்த போட் மட்டும்தான் உங்களோட கிஃப்டாக இருக்குது. அதை தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வாட்டர் 7 ரீச் பண்ணுறாங்க. கையில் 300 மில்லியன் இருக்குது. ஸ்கைப்பியாலேருந்து வந்த காசு எல்லாத்தையுமே வந்து அவங்க கோல்டை வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணி கையில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அதில் 200 மில்லியன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து திருடு போயிடுது. அதில் பாலி அப்படிங்கிறவர் வந்து சிப்ரைட்டில் ஒர்க் பண்ணுறவர் வந்து அதை மறுபடியும் மீட்டு கொடுக்குறாரு. அப்படி மீட்டு கொடுக்குறப்போ யூசப் வந்து லூஃபி கிட்ட சொல்கிறாரு, இங்கே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க, திருட்டு குணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. லூஃபி உன்னோட கடமை வந்து என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு, நான் இந்த அமௌண்ட்டை கையில் வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் வழக்கம் போல் லூஃபி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேலிலா அந்த சிப்ரைட் கம்பெனி இருக்குல்ல, அதில் இருக்கிற பெரிய பெரிய சிப்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆகி யூசப் சொன்னதை காதிலே வாங்கலை. இதுக்கப்புறம் ஃப்ராங்கியோட ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூசப்பை அடின்னு துவச்சி எடுத்து அவரோட அமௌண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்டெல்லாம் நடக்கும்போது ப்ரீ டைம் ஸ்கிப்க்கு முன்னால் வரைக்கும் யூசப்போட ஏஜ் வந்து 19 தான், லூஃபியோட ஏஜ் 19 தான். ஆக்சுவலாக அவங்க ஒன் பீஸ் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பசங்க தான். நெக்ஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீமில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்டேயே எந்த பவருமே கிடையாது, நம்மளோட அமௌண்ட்டை ஃபுல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற அந்த கில்ட்டில் யூசப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திரும்ப தவந்து போய் ஃப்ராங்கி ஃபேமிலிக்கிட்ட போய் திரும்ப அடி வாங்கிட்டு வர்றாரு. அப்படி இருக்கிறப்போ அவங்க ஷிப்பில் வந்து எல்லோரும் பேசுகிறாங்க, இது யூசப்போட ஃபால்ட் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லி யூசப்பை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவரோட மனசாட்சி வந்து அதை ஏற்றுக்கலை. நம்ம வீக்காக இருக்க போய் தான் நம்மகிட்ட ரூபாயை வாங்கிட்டு போயிட்டாங்க, நம்ம இன்னமும் இந்த ஷிப்பில் இருந்தோம்னா நமக்கு வந்து பேடனாக தான் இருப்போம் இந்த டீமில் இருந்தோம்னா அப்படிங்கிற தாட் வந்து அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப தான் இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கோயிங் மெரியோட அந்த பேக் போன் சொல்லப்படுற அந்த சென்டரில் உள்ள பெரிய லாக் வச்சுருப்பாங்க எல்லா ஷிப்புக்குமே, அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது உடஞ்சி போச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நம்ம வந்து புது போட்டு தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ யூசப் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒரு டீமாக போயிட்டுருக்காங்க. ஒரு மெம்பர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார், அவங்களால வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடியலைன்னா அவங்களையும் இப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இந்த நிலைமை தான் நமக்கும் வரும். இப்படி இவங்க நம்மளை ஒதுக்குறதுக்கு பதிலாக நம்மளே முன்னாடியே வந்து க்ரூ விட்டு விலகிடுவோம் அப்படிங்கிறனால லூஃபியோட 1-to-1 சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக இது வந்து பிட்ரேயல் கிடையாது, இது வந்து ஒரு ரெசிக்னேஷன். இவங்க வந்து எந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கல, சும்மா லெட்டர் போட்டு அப்படியே கிளம்பி போகிறதுக்கு. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு பைரட்ஸ், ஜென்யூனாக வந்து கேப்டனை சேலஞ்ச் பண்ணி சண்டை போட்டுட்டு போகிறாரு. இது வந்து எந்த விதத்துலையுமே பிட்ரேயல் ஆகாது. ஆக்சுவலாக இந்த பிரச்சனைக்கு எல்லாருமே முக்கியமான காரணமே கேப்டன் தன்னோட கடமையை செஞ்சுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. யூசப் வந்து ஃபஸ்ட்டு லூஃபியை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி கேட்டப்பையே லூஃபி வந்து கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையுமே நடந்திருக்காது. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் யூசப் திரும்ப சண்டை போட்டு க்ரூ விட்டு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யூசப் திரும்ப ஜாயின் பண்ணுற வரைக்கும் அந்த டீமில் வந்து யாருமே வந்து ஹாப்பியாகவே இல்லை. இன்க்ளூடிங் ஜோரோ முதற்கண்டு சேடாக தான் உட்காந்துருந்தாங்க.
அப்படி இருக்கிறப்போ இவங்க ஜஸ்ட்டு பைரட்ஸ் மட்டுமே கிடையாது. இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, டீமில் உள்ள எல்லாரையுமே ஒரு ஃபேமிலியாக தான் பார்க்குறாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க ஃபேமிலியை இழந்து ஒரு ஆம்பிஷனுக்காக குரூப்பாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது இவங்க கிராண்ட் லைனுக்குள்ளே என்டர் ஆகும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்போ வந்து அவங்க பேசிக்கிற கன்வர்சேஷனாக இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிற அந்த வாக்குறுதிகள், அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து அவங்க கடந்து வந்த பாதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து காமிப்பாங்க. நம்ம ஆக்சுவலாக ஒன் பீஸை எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னா, ஃபுல்லாக ஒரு ரா பவர் யூஸ் பண்ணுறது, கியர் 5 நிறைய கியர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹாக்கி அதை யூஸ் பண்ணி அடிக்கிறது மட்டுமே ஒன் பீஸ் கிடையாது. ஒன் பீஸில் நிறைய ப்ராப்ளம் வந்து ரா பவரால் யூஸ் பண்ணப்படலை. மக்களோட மென்டாலிட்டியாலையும் கவர்மெண்ட் குரூவாலிட்டியாலையும் ஒரு ப்ராப்ளமான ஒரு வேர்ல்டு தான் ஒன் பீஸ் வேர்ல்டு. இதில் பவர் அப்படிங்கிறது ஒரு வீக்கான பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இருக்கும். இது ஃபேன்ஸோட ஃபேண்டசி ஃபுல்லாத்தையும் பூர்த்தி பண்ணாது. நம்ம பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் நாலேஜோட இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ நான் ஒன் பீஸை பார்த்த வரைக்கும் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு கருத்தாக சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூசப் பண்ணது இன்னமும் பிட்ரேயல் நினைக்கிறீங்களா? இது பிட்ரேயல் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். யூசப் வந்து இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே, நிறைய மெம்பர்ஸ் வந்து லூஃபியோட ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸ் வந்து வெவ்வேறு ரீசன்ஸ் இருக்கலாம். அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.